ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். ஆனால் அதையும் தாண்டி அந்த கும்பாபிஷேகம் அன்று நம்ம கலந்து கொள்வதனால நமக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கின்றது, கும்பாபிஷேகத்தில் பின்னாடி இருக்கின்ற இவ்வளவு சக்திகளையும் நம்ம அறிந்து கொள்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலானதை முதல்ல கெட்ட ஆரம்பித்து அதற்கப்புறம் அதை முழுவதுமாக முடித்து அதை ஒரு கும்பாபிஷேகமாக கொண்டாடுவாங்க. இல்லைனா ஏற்கனவே இருக்கின்ற கோயிலை ஏதாவது சீரமைப்பு செஞ்சு அது மூலியமாகவும் கும்பாபிஷேகமானது கொண்டாடப்படுகிறது. இல்லைனா ஏற்கனவே இருக்கின்ற ஆலயத்தை திரும்ப எல்லாத்தையுமே இடிச்சிட்டு மறுபிரதிஷ்டை செய்து திரும்ப அந்த கும்பாபிஷேகமானது கொண்டாடப்படுகிறது. இவ்வாறான வகைகளில் கும்பாபிஷேகமானது ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது. கும்பாபிஷேகமானது நடக்க இருக்கும் நாளுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடியிலிருந்தே அந்த கோயிலில் நிறைய மந்திரங்கள், நிறைய இறையருள்களை பெருக்கும் வகையில் பலவிதமான சக்தி வாய்ந்த பூஜைகள், யாகங்கள் செய்து கோவிலில் உள்ள இறை சக்தியை புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா அனைத்து இறை சக்திகளும் கோவிலிலும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலுமே நிறைந்திருக்கும். கும்பாபிஷேகம் நடக்கும் சமயங்களில் அந்த இடத்திற்கு 33 கோடி தேவர்களும் வந்து தங்களின் ஆசிகளை வழங்குவார்கள் என ஐதீகம். அந்த ஆசிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு நம்பிக்கை. அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம வீட்டிலேயுமே அந்த பலனானதை இறையருள் பெற்று அந்த பூஜைகள் செய்து பெறலாம். அப்படிங்கிறது தான் எப்படி அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் என்ற சொல்லுக்கு நிலைநிறுத்துதல் என்று பொருள். கும்பாபிஷேகம் என்ற சொல்லுக்கு இறையாற்றல் கலசத்தின் வழியாக கோயிலில் நிலைநிறுத்துதல் என்பதே சரியான அர்த்தமாக இருக்கின்றது. இதனால தான் கோயிலுக்கு சென்றதும் முதலில் நம்ம கோபுரத்தை வணங்கணும், அதில் உள்ள அந்த கலசத்தினுடைய அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறது. அதற்கப்புறம் நம்ம போய் கொடிமரத்தை வணங்கி கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்பது தான் நம்ம காலங்காலமாக கடைபிடித்து வர வேண்டிய ஒரு இறை வழிபாடாக இருக்கின்றது. ஆனால் நம்ம இதை அறியாத காலத்தில் என்ன பண்ணுவோம், நேராக கோயிலுக்குள்ளே போயிடுவோம். கோயிலுக்குள்ளே போய் நம்ம மூலவரை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ முதல்ல நம்ம எப்பொழுதுமே கோபுர தரிசனத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறம்தான் நம்ம ஆலயத்திற்குள்ளே போய் கொடிமரத்தை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் இருக்கின்ற மூலவரை நம்ம நேரெதிரே, அதுபோல் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடும் பொழுது அவருக்கு எதிரே நின்று நம்ம என்றைக்குமே வழிபடக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவ ஆலயங்களையும் சரி, காளி ஆலயங்களையும் சரி, இவ்வாறான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த சக்திகளை நம்ம ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு சுயநினைவின்றி கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் அப்படி இருந்து தான் நாம் வழிபடணும். ஒவ்வொரு 12 ஆண்டிற்கும் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகமானது ஒவ்வொரு கோயிலையுமே கோயிலானதை புனரமைக்கப்பட்டு அந்த இறை சக்தி அப்படிங்கிறத திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும். அப்போ அந்த கோபுரத்திலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புனித நீரானதை நம்ம மேலே தெளிப்பாங்க. அப்போ அந்த 3 நாட்கள் பூஜைகள் அப்படிங்கிறத செய்வாங்க பார்த்திங்களா, நிறைய மந்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து அந்த ஆற்றல்கள் பூரா அந்த இடம் முழுக்க சூழ்ந்திருப்பதனால அந்த நீரிலும் அது போய் புனித நீராக மாறிவிடுகிறது. அப்போ நம்ம அந்த நீரில் நம்ம மீது படம் பொழுது மேலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெளிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம கலந்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. கும்பாபிஷேகத்துடைய மகிமையானது நமக்கு தெரியாத வரை நம்ம ஏதோ போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைவில் வைத்துக்கொள்வோம். ஆனால் இவ்வாறான மகிமைகளை ஒவ்வொருவருக்கும் நம்ம தெரியப்படுத்தும் பொழுது அவர்களும் அதிகப்படியாக கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்வது ஒரு இனிமையான விஷயமாக இருக்கும். யாக பூஜைகள் நிகழ்த்தி பலவிதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதப்பட்ட புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. பொதுவாக கோயில்களில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் இந்த கலசங்களின் வழியாக அளவிட முடியாத இறைசக்தியை பெறுகின்றன. அப்படிப்பட்ட இறைசக்தி பெறுவதற்காக ஊற்றப்படும் புனித நீரின் சில துளிகள் நம் மீது பட்டாலே புனித நதிகளில் நீராடிய பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நாம் இதுவரைக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் மூலம் செயல்பட்டு கொண்டிருப்போம். நிறைய தீய வேலைகளில் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எல்லாமே நம்ம இவ்வாறான இறை சக்திகளை பெருக்கி கொள்ளும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறையான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் நம்ம ஈடுபட துவங்குகிறோம். அதற்குத்தான் இவ்வாறான இறை வழிபாடுகளை நம்ம தவறாமல் கலந்து கொண்டு இந்த பலன்களை பெற்றுக்கொள்வது.
ஏன்னா இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தாலே நமக்குள்ள ஒழுக்கமானது தானாகவே வந்துவிடும். அந்த இடத்துல நம்ம இறைசக்தியை உணரும் பொழுதே நம்மிடம் உள்ள எல்லா தீயமறை ஆற்றல்களும் நம்மளை விட்டு சென்று விடும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் மட்டும் நம்ம கலந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் நடக்கக்கூடிய 48 நாட்கள் உள்ள அந்த மண்டல பூஜையிலாவது நம்ம கலந்து கொள்வது சிறப்பு. கும்பாபிஷேகம் நடந்து முடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் உள்ள மண்டல பூஜையில் நம்ம ஒரு தடையாவது போயிட்டு வருவதும் நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதிலும் குறிப்பாக சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். அவர்களால் உள்ளூர் கோவில்கள் மட்டுமல்லாத குலதெய்வ கோயில்கள் நடக்கும் கும்பாபிஷேக திருவிழாவில் கூட கலந்து கொள்ள முடியாமல் இருப்பார்கள். உள்ளூரிலே இருந்தாலும் கூட கூட்ட நெரிசல் சிக்குவதை தவிர்ப்பதாக பலர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வது கிடையாது. தற்போது முக்கிய கோயில்கள் நடக்கும் விழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் டிவியிலேயே ஒளிபரப்பப்படுகிறது. பக்தர்களும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே கும்பாபிஷேக நிகழ்வுகளை கண்டு ரசிக்கின்றனர். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பாபிஷேக விழாவில் நேரில் சென்று கலந்து கொண்டு அந்த புண்ணியத்தை பெற முடியவில்லையே என்று ஏக்கம் பலரின் மனதில் இருக்கும். தினம்தோறும் நம்மளுடைய வேலைக்காக தான் நம்ம உழைத்து கொண்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் வேலைகளை நம்ம தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு நிம்மதியானது இவ்வாறான இறை வழிபாடுகளில் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுது தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து செயல்பட்டால் தான் முடியும். இங்கே எங்கு சென்றாலுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தேடுவதற்கு ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, இல்லை வேறு எந்த வகையில் நீங்கள் மகிழ்ச்சியை அடைந்தாலும் சரி, ஆனால் மனதானது நிம்மதிப்படுத்தணும், அந்த ஆன்மாவிற்கு தேவையான அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது ஆலயங்கள்லையும் நாம் செய்கின்ற அந்த வழிபாடுகளில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதை நம்ம சற்று தள்ளி வைத்துவிட்டு இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த நம்ம பிரதிஷ்டைகளில் கலந்து கொள்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ரொம்பவும் போக முடியாதவர்கள் வேணால் வீட்டிலிருந்து அந்த பலனானதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்மளால் போக முடிஞ்சும் அது தெரிஞ்சுமே போகலைன்னா அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று கும்பாபிஷேக நாள்களில் நம்ம இருந்து இறைவனை தரிசித்து விட்டு அந்த புனித தீர்த்தத்தை நம்ம மேலே படும்படி இறைவனை வணங்கிவிட்டு வருவது தான் மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதை அனைவருமே தெரிந்து கொண்டு அதை அனைவருக்குமே உணர்த்துவது தான் சிறப்பான விஷயம். இப்போ வீட்டிலிருந்தே நம்ம கும்பாபிஷேகமானது நம்ம ஆலயத்திற்கு சென்றாலும் வீட்டிலிருந்து இறை வழிபாடு செய்வதன் மூலமாக பெறக்கூடிய அந்த பலனை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். குலதெய்வ கோவிலோ இஷ்ட தெய்வ கோவிலோ பிரசித்தி பெற்ற கோவிலோ எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் கும்பாபிஷேகம் நடக்கும் நாளுக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். கும்பாபிஷேகம் நடக்கும் நாளன்று அதிகாலையில் எழுந்து சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் கலசத்தில் புனித நீர் ஊற்றிய பிறகு வீட்டில் உள்ள அந்த தெய்வத்தின் படத்திற்கு தீப தூபம் காட்டி ஆராதனை செய்ய வேண்டும். வீட்டில் நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும். முடியாதவர்கள் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களை பிரயாணம் செய்து இருந்த இடத்திலிருந்தே முழு நம்பிக்கையோடு நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்வதனால் வீட்டில் இருந்தபடியே கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அந்த பலனானதை நம்ம முழுவதுமாக அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. வீட்டில் இவ்வாறான விஷயங்கள்லாம் செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம ஆலயத்திற்கே சென்று கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சிறப்பு. ஏன்னா அதிகாலையில் எழுந்து வீட்டை தயார் பண்ணி நம்ம சாமி பூஜை அறைகளில் தயார் பண்ணி நம்ம சுத்தப்படுத்தி எல்லாம் மேற்கொண்டு நம்ம மனதார வேண்டிக் கொண்டால் கட்டாயம் இந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதுமே ஒரு தேவைக்காக மட்டுமே நம்ம எதையுமே மேற்கொள்ளாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றியும் நம்ம செய்கின்ற செயலுக்கு நம்ம எதிர்பார்க்காத வகையில் அந்த நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அவ்வாறான ஈடுபாடுகளில் ஈடுபடணும். இறை வழிபாடுலேயும் நம்ம இதைத்தான் செய்யணும். நாம் ஈடுபடுகின்ற இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வேலை செய்தாலுமே இவ்வாறு விஷயங்களை எதிர்பார்க்காமல் நம்ம செய்யும் பொழுது தான் அதில் மகிழ்ச்சியானது கிடைக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டு அந்த வேலைகளை ஈடுபடும் பொழுது என்ன ஆகிறது, ஒரு சமயத்தில் அது கிடைக்கலனா கூட நம்மளுக்கு அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இறை வழிபாடு மேற்கொள்கிறீங்களா, நீங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு மனதார எப்பொழுதுமே இன்பமுடனும் நிம்மதியாகவும் அனைவருமே வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த வரமானதை நம்ம கேட்கும் பொழுதே நமக்கு தேவையானது இந்த உலகத்தில் நமக்காக விதிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம ஒரு பொருளை குறி வைத்து எனக்கு இதை தான் வேணும் அப்படின்னு நம்ம இறைவனிடம்
எந்த ஒரு முறையீடும் ஈடுபடுவது கிடையாது. பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம முதல்ல மனதார வேண்டிக் கொள்கிறோம். அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும். நாம் செய்கின்ற காரியங்கள் எந்த ஒரு ஈடுபாடுகளையும் அந்த மன சஞ்சலம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக் கொள்ளணும். கேட்ட உடனே எனக்கு பொன்பொருளை அள்ளி கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்வதனால அது நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் நம்ம கிடைக்கப்பெறுவது. இறைவன் யாருக்கும் தனியாக இப்படி இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே தெளிவாக அதில் எந்த ஒரு தவறுகளும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரார்த்தனைகளை தான் நம்ம மனதார இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு செலுத்துங்க. இறைவன் நம்மை படைத்த இறைவன் மீது அந்த அன்பை செலுத்தி அவருடைய அருளை பெற்று நமக்கு என்ன தேவையோ அவர் அருள்வார் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அது எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை சொல்லி அவர்களையும் இவ்வாறான செயல்களில் ஈடுபாடு வைங்க. யாரை பார்த்துமே பொறாமை குணம் கொள்ளாமல் அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி மட்டுமே கொண்டு வாழ்க்கையை வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் இன்றும் எப்பொழுதும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.